ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் எல்எஸ்ஜிக்கும் இடையே நடக்க போகிற 4th ஐபிஎல் மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு டீமுக்குமே இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு மேட்சாக இருக்குது இந்த சீசனில். ஸோ இந்த ரெண்டு டீமில் எந்த டீம் ஃபஸ்ட்டு வின் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு 70% பார்த்தீங்க அப்படின்னா டெல்லிக்கும், 30% பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து எல்எஸ்ஜிக்கும் வின் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்எஸ்ஜியோட பவுலிங் யூனிட் கம்ப்ளீட்லி இந்தியன் பவுலர்ஸ் இருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இந்தியன் பவுலர்ஸ்க்கும் இன்ஜுரிஸ் நிறையா இருக்குது. ஆவேஷ் கான், ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா மோஷின் கானாக இருக்கட்டும், மயங்க் யாதவாக இருக்கட்டும், இந்த மாதிரி 3 குவாலிட்டி பவுலர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா இன்ஜுரி ஆகியிருக்குது. ஸோ அதை ரிப்ளேஸ் பண்ணதுக்கு அவங்க ஸ்பின்னர்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஃபேண்டசிக்கு ஒரு பெரிய ட்ராபேக், அவங்க டீமுக்குமே பெரிய ட்ராபேக்காக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி ஐசிடிசிஏ ஸ்டேடியமில் வச்சு தான் நடக்க போகுது. ஸோ விசாகப்பட்டினம் கிரவுண்டு லாஸ்ட் சீசனில் ஒரு 2 கேம் பார்த்திங்க அப்படின்னா டெல்லி ப்ளே பண்ணியிருப்பாங்க இதே கிரவுண்டில். ஸோ இந்த சீசன்லேயுமே ஒரு ஃபியூ கேம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண போகிறாங்க, ஹோம் கிரவுண்ட் டெல்லிக்கு. ஸோ 24th மார்ச் ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா 7:30 PM இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஃப்ரீ டீம்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன் டைமில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அப்டேட்ஸ். லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா ஸ்கிப் பண்ணி நம்ம வில் ஜாக்ஸை வந்து பிக் பண்ணுங்க அப்படிங்கிறத எஸ்எல்ல கொடுத்துருந்தோம். 71 பாயிண்ட்ஸ் வந்து வில் ஜாக்ஸ் எடுத்திருந்தார். ரோஹித் சர்மா வெறும் 2 பாயிண்ட் தான் இம்பாக்ட் பிளேயரில் வெளியே போயிருந்தார். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல ஒரு டீம் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கிராண்ட் லீக்கில் டீம் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிற ஐடியா இல்லை அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸியாக சிம்பிளாக ஒரு 4 பாயிண்ட்ஸ் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வீடியோட எண்ட் ஸ்க்ரீன்லையும் ஷோ பண்ண வைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஃப்ரீ டைமில் ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹை ஸ்கோரிங் கேம். ஒரு 170 180 அடித்தாலும் ஈஸியாக சேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக அசிஸ்ட் இருக்காது. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பிச்சில் வந்து டேர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் கேகேஆர் டிசி அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 272 ரன் அடிச்சிருந்தாங்க கேகேஆர் போன சீசனில் இதே கிரவுண்டில். ஸோ வென்யூ பொறுத்த வரைக்கும் 17 மேட்ச் நடந்திருக்கு. 8 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 9 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 150க்கு கீழே 6 முறையும், 150லேருந்து 169க்குள்ளே 3 முறையும், 170லேருந்து 189க்குள்ளே 4 முறை, 190 அபோவ் பார்த்திங்க அப்படின்னா 4 டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்டில் ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட்டு 2 மேட்சஸில் பேஸ்க்கு 22 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ்க்கு வெறும் 6 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 185 to 190 கூட நீங்கள் இந்த மேட்ச்க்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹை ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா 272க்கு 7 கேகேஆர் அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோரு 92 for 10 சொல்லி மும்பை இந்தியன்ஸ் வந்து ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நடந்த 2 மேட்சஸை பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஸ்கோர் கார்டு வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரன்ஸ் வந்தது. செகண்டாக பேட் பண்ண டீம் வந்து ஆல் அவுட் ஆகிருக்காங்க, ரன்ஸ் வந்து அடிக்க முடியலை. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேஸ்க்கு வந்து 7 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸில் பேஸ்க்கு வந்து 6 விக்கெட் விழுந்துச்சு. ஸோ ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா 4 விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு செகண்ட் இன்னிங்ஸில் தான் விழுந்திருக்கு. இந்த மேட்ச்லேயுமே பேஸ் போலர்ஸ் ஆஸ் யூஸ்வல் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பவர் பிளேயில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கேகேஆர் வந்து 88 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சுனில் நரைன் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபில் சால்ட். ஸோ இந்த 2 பிளேஸும் லாஸ்ட் சீசனில் ஓப்பனிங்கில் பவர் பிளேயில் 88 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண டெல்லி பார்த்திங்க அப்படின்னா 4 விக்கெட் வந்து பவர் பிளேலேயே யூஸ் பண்ணியிருக்காங்க, 51க்கு 4 அப்படிங்கிற மாதிரி. ஸோ செகண்ட் மேட்ச் ஸோ டெல்லி பார்த்திங்க அப்படின்னா 62க்கு 0 விக்கெட் அப்படின்னு சொல்லி பவர் பிளே முடிக்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண சிஎஸ்கேக்கு 32க்கு 3 விக்கெட் போகுது. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அந்த பவர் பிளேயில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஸ்கோர்ஸ் வருது. செகண்ட் இன்னிங்ஸில் ஆட முடியலை. பேட்ஸ்மேன்ஸ் வந்து விக்கெட்ஸ் வந்து ஏர்லியராக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ நியூ பால் பவுலர்ஸில் உங்களுக்கு செகண்டாக பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் வந்து இந்த மேட்ச்சுக்கு வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணக்கூடிய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ மொத்தமாக விழுந்து 22 விக்கெட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 11 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 11 விக்கெட்டும் ஈச் விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் பவுல்ஸ்க்கு பிரிஞ்சிருக்கு. பட் ஸ்பின்னர்ஸ்க்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 1 விக்கெட் தான் விழுந்திருக்கு, செகண்ட் இன்னிங்ஸில் 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்கு. ஸ்பின்னர்ஸோட டைப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா
ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா முகேஷ் குமார்லாம் நல்லா ஃபாஸ்ட் போடுவார். மிச்சில் ஸ்டார்க்கு. ஸோ ஆப்போசிட் டீமில் பெருசாக போல் பண்ண பவுலர்ஸ் வந்து இல்லை. மயங்க் யாதவ் இருக்கார், பட் இன்ஜுரி ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி பவுலர்ஸ்க்குலாம் வந்து 9 விக்கெட் கிடச்சிருக்கு. ரைட் ஆர்ம் மீடியம் ஃபேஸ் இனிஷியல் ஸ்விங் போடக்கூடிய பவுலர்ஸ்க்குலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. பார்ட் டைம் பவுலர்ஸ்க்கு எந்த விக்கெட்டும் கிடைக்கல. லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு 4 விக்கெட், ஓவரால் 22. ஸோ ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக்குக்கு 3 விக்கெட், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் 2, ஆஃப் பிரேக்குக்கு 1 அப்படிங்கிற மாதிரி வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் சீசன் பார்த்துருப்பீங்க, இந்த கேஎல் ராகுல் அப்படி இந்த ஜெர்சியில் இந்த பக்கம் இருந்திருப்பார், ரிஷப் பண்ட் அப்படி இந்த ஜெர்சியில் இந்த பக்கம் இருந்திருப்பார். ஸோ இப்போ அப்படி கம்ப்ளீட்லி பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ மொத்தமாக 5 முறை ஹெட் ப்ளே பண்ணியிருக்காங்க. டெல்லி 2 முறையும், எல்எஸ்ஜி 3 முறையும் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டு 2 கேம்ஸ் இப்போ பார்த்தரலாம் ஹெட் பர்ஃபார்மன்ஸில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்ட்டு. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா டெல்லி தான் வின் பண்ணியிருக்காங்க ஹெட்டில். அது அபிஷேக் போரல் ஒரு 58 ஸ்கோர் பண்ணியிருப்பார். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் 57, பண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 33, முகேஷ் குமார் வந்து 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பார். இந்த மேட்ச்சில் ஸ்டப்ஸ் கூட பார்த்திங்க அப்படின்னா நல்லா பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். நிக்கோலஸ் பூரன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்எஸ்சி சைடு ஒரு 61, மற்றபடி சொல்கிற அளவுக்கு பெருசாக பார்த்திங்க அப்படின்னா யாரும் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலை. ஸோ செகண்ட் கேமில் பார்த்திங்க அப்படின்னா டெல்லி தான் வின் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டு 2 கேம்ஸ்லேயுமே. ஸோ அதில் ஃப்ரான்ஸ் மெக்கார்க்கு 55 அடிச்சிருக்காரு. ரிஷப் பண்ட் வந்து டெல்லிக்காக 41, முகேஷ் 1 விக்கெட், குல்தீப் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கேஎல் ராகுல் வந்து எல்எஸ்ஜிக்காக 39, ஆயுஷ் பதோனி 55, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரவி பிஷ்ணா 2 விக்கெட். ஸோ இது வந்து சேஸு. ஸோ கிட்டத்தட்ட ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணியில் வந்து எல்எஸ்ஜி வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜி வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஸ் பண்ணையில் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஆகியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு பிளேயிங் 11 வந்து ஃபுல்லாக பார்த்துலாம். பிளேயிங் 11 பிளேயிங் 12 அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஐபிஎல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரான்ஸ் மெக்கார்க்கு அடுத்து ஃபேஃப் டு பிளஸிஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. 2 ஃபாரின் ஓப்பனர்ஸ் வச்சு தான் போக போகிறாங்க டெல்லி. ஸோ கேஎல் வந்து மிடில் தான் ஆட போகிறாரு அப்படிங்கிறத ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 1 டவுன் அபிஷேக் போரல், அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஎல் ராகுல். ஸோ கருண் நாயர், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், அசுதோஷ் சர்மா இம்பேக்ட் பிளேயராக வருவார். மிச்சல் ஸ்டார்க்கு, குல்தீப் யாதவ், டி நட்ராஜன், முகேஷ் குமார் ஸ்ட்ராங்கஸ்ட் பவுலிங் லைனப் பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமுக்கு இந்த சீசனில் தெரிய வருது. ஸோ எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 4 ஓவர்ஸ் யாரெல்லாம் போல் பண்ண போகிறா? ஸோ அதில் ஸ்டார்க், குல்தீப், நட்ராஜன், முகேஷ் குமார், அடுத்ததான் அக்ஷர் பட்டேல். இப்போதைக்கு இந்த 5 பவுலர்ஸ் தான் 4 ஓவர்ஸ் போல் பண்ண போகிறாங்க. ஸோ ஆப்போசிட் டீமில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகம். ரிஷப் பண்ட்டாக இருக்கட்டும், ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா நிக்கோலஸ் பூரனாக இருக்கட்டும். மிடில் ஆர்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்க ரீசனுக்காக ஸ்டப்ஸ்லேருந்து ஒரு 2 ஓவர்ஸ் கூட நீங்கள் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நியூ பால் யார் போல் பண்ணுவா, டெத்தில் யார் போல் பண்ணுவா? நியூ பால் வந்து ஸ்டார்க் அண்ட் முகேஷ் குமார் வந்து போல் பண்ண போகிறாங்க. டெத்தில் நட்ராஜன் அண்ட் ஸ்டார்க் வந்து போல் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. மிட் ஓவர்ஸில் வந்து அக்ஷர், குல்தீப் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பாங்க. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜில் டெப்த்தான அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 62% ஃப்ரான்ஸ் மெக்கார்க். லாஸ்ட் ஒரு கேம் மட்டும் 96 அடிச்சிருக்காரு. எந்தளவுக்கு வேகமாக ஆஸ்திரேலியா ஸ்குவாடுக்குள்ளே வந்தாரோ அந்தளவுக்கு வேகமாக ஆஸ்திரேலியா ஸ்குவாடை விட்டு கம்ப்ளீட்லி வெளியே போயிருக்காரு. ஸோ அந்தளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் இருந்திருக்கு. இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக செகண்ட் பேட்டிங் நல்ல ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஐபிஎல்ஸில் இவர் வந்து லாஸ்ட் சீசனில் ஒரு 37 ஆவரேஜ், 9 மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 330 ரன். எல்லா மேட்ச்லேயுமே 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து ஆடக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்குது. ஸோ ஆப்போசிட் டீமில் நியூ பால் போல் பண்ணதுக்கு ஆள் இல்லை. ஒரே ஒரு பவுலர் இருக்கார், நம்ம தமிழ்நாடை சேர்ந்த மணிமாறன் சித்தார்த். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். இவர் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸை வந்து பார்த்து தான் ஆடுவார். பேஸ் பவுலர்ஸை குவாலிட்டியாக அடிப்பார், பட் ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் பார்த்து தான் ஆடுவார். மணிமாறன் சித்தார்த் வந்து ஃபாஸ்டர் த்ரூ தி ஏர், அதாவது நேராக ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் பார்த்திங்க அப்படின்னா ஆம் பால்ஸ் வந்து அக்ஷர் பட்டேல் மாதிரி டெலிவர் பண்ணுவார். ஸோ அதில் இன்கேஸ் மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. போத் இன்னிங்ஸும் நீங்கள் பிக் பண்ணுறீங்கன்னா எஸ் பிக் பண்ணிக்கலாம். அஸ் அ பிளேயராக மட்டும் பிக் பண்ணுங்கள். சிவிசி ஒரு ரிஸ்க்கான ஆப்ஷனாக தெரிய வருது. அடுத்ததான் ஃபேஃப் டு பிளஸி 87%, ஹெட்ல 59, வெனியூவில் பார்த்திங்க அப்படின்னா 44 ரன் கிட்ட ஆவரேஜ் வச்சுருக்காரு. 2 இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். டுப்ளஸி பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பிக்காக இருப்பார். எல்லா சீசனுமே அந்த ஓப்பனிங் கேமில் ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். பட் லாஸ்ட்டு 5 கேம்ஸில் ஒரு மேட்ச் மட்டும்தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அபிஷேக் போரல், ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார். ஹெட்லேயுமே நல்லா ஆடியிருக்காரு. ஸோ லாஸ்ட் சீசன்லேயுமே ஒரு 300 ரன் கிட்ட அடிச்சிருந்தார். அதில் நிறைய க்ரூஷியல் நாக்ஸ் வந்து ஆடிந்தார். என்ன கேட்டால் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். கம்மியான பர்சன்டேஜ் இருக்க ரீசனுக்காக ஒரு இன்னிங்ஸ் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கேஎல் ராகுல் மிடில் வராரு. ஒரு கம்ப்ளீட்லி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆர்சிபிக்கு தான் அவர் மிடில் கொஞ்ச நாள் ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸில் ஓப்பனிங் தான் பண்ணிகிட்டு இருந்தார். எல்எஸ்ஜிக்காக ஓப்பனிங் தான் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ மீண்டும் டீம் இந்தியாவில் மிடில் ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா
தேவை. ஏன்னா அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் செட் ஆகிட்டு, ஸோ நம்ம மிடில் ஆர்டரில் நம்மளோட பொட்டன்ஷியல் வெளிப்படுத்தணுங்கிற ரீசனுக்காக கம்ப்ளீட்லி மிடில் ஆர்டர் வந்திருக்காரு. 88% பிக் பண்ணியிருக்காங்க. வென்யூவில் 3 மேட்ச் ஆடி 13 தான் அவரோட ஆவரேஜாக இருந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு அந்த கேம் போகும்னு தெரில. பட் ரன் பால் கண்டிப்பாக ஆடுவார். 30 பாலுக்கு 30 ரன் அடிக்கலாம், 30 பாலுக்கு 35. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் அன்பிரடிக்டபுளாக ஃபாஸ்ட்டாக ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். ராகுல் டீம் இந்த மேட்ச்சுக்கு வந்து நீங்கள் சிவிசி போகிறது ரிஸ்க்கான ஆப்ஷனாக தெரிய வருது. முடிஞ்ச அளவுக்கு ஆஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கருண் நாயர். ஸோ ரீசெண்ட் டேஸில் கருண் நாயர் பற்றி யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. ஏன்னா ஒரு சின்ன சின்ன இன்னிங்ஸில், அதாவது ரஞ்சி ட்ராஃபியாக இருக்கட்டும், விஜயாசரை ட்ராஃபியாக இருக்கட்டும், சயிது முஸ்டகலியாக இருக்கட்டும், கண்டினியூஸாக கன்சிஸ்டன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. லாஸ்ட் அவரோட சார்ட்டில் பாருங்கள், லாஸ்ட்டு 5 கேம்ஸில் 4 கேம்ஸ் பேட் பண்ணியிருக்காரு. 112, 122 நாட் அவுட்டு, 88 நாட் அவுட்டு, 27. ஸோ இது எல்லாமே அவர் நம்பர் 4ல் ஆடினது. ஸோ இப்போ கேஎல் ராகுல் நம்பர் 4ல் வர ரீசனுக்காக இவர் நம்பர் 5ல் வந்திருக்காரு. ஒரு 3 to 4 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இவர் கிட்டத்தட்ட டெல்லிக்காக தான் ப்ளே பண்ணார். லாஸ்ட்டு அந்த டைக்கின் அப்படின்னு ஒரு ஜெர்சி இருக்கும். ஸோ அந்த ப்ரொமோஷனில், ஸோ அந்த ஒரு ஜெர்சி போட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆடி நான் நிறைய மேட்சஸ் வந்து பார்த்துருக்கேன். ஒரு அன்பிரடிக்டபிள் பிளேயராக இருப்பார். பட் ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கார். நீங்கள் இவருக்கு வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மெகாஜில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல பிக்காக இருப்பார் 2% அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் 36%. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பவுலிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஸ்லைட்லி பவுலிங்லேயும் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாலுமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸு. 2 இன்னிங்ஸுமே நீங்கள் ஒரு பிக் பண்ணிக்கலாம். அதிக ப்ரியாரிட்டி முதல்ல பவுல் பண்ணி செகண்டாக பேட் பண்ண போகிறாங்க டெல்லி அப்படின்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அக்ஷர் பட்டேல் உங்களுக்கு போத் இன்னிங்ஸுமே ஆஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். இந்த மேட்ச்சுக்கு அக்ஷர் பட்டேலுக்கும் சிவிசி போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் போய்க்கலாம். கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுங்கள். இன்கேஸ் அக்ஷர் பட்டேல் மேலே ஆடுறாரு, ஏன்னா இந்தியன் டீம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரொமோஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த சீசன் இவர் தான் கேப்டன்சி பண்ணுறாரு. எங்கே இறங்குவார்னு நமக்கு தெரியல ஃபஸ்ட்டு மேட்ச்சு. ஸோ அந்த ரீசனுக்காக அவர் எங்கே இறங்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கடுத்த மேட்சஸில் நம்ம சிவிசி ட்ரை பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். அசுதோஷ் சர்மா பஞ்சாப் கிங்ஸ்க்காக ஒரு வேறு லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்த பிளேயரை லாஸ்ட் சீசன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ செகண்டாக பேட் பண்ணும்போது அசுதோஷ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக மிச்சில் ஸ்டார்க் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். சிவிசியும் நீங்கள் இவருக்கு ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது. அடுத்து குல்தீப் யாதவ் செகண்டாக பவுல் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பார். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நிறைய ரன்ஸ் வரும். ஸோ டார்கெட் பண்ண போகக்கூடிய செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணக்கூடிய டீம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. இந்த கிரவுண்டில் நடந்த 2 மேட்ச்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்கிறதும் நமக்கு தெரிய வருது. ஸோ அந்த வகையில் பார்க்கல குல்தீப் செகண்ட் பவுலிங் சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா டி நட்ராஜனை ஃபஸ்ட் பவுலிங் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். செகண்டாக பவுல் பண்ண போகிறாங்கன்னா உங்களுக்கு முகேஷ் குமார் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராரு. கம்பேரிட்டிவ்லி நட்ராஜன் செகண்ட் இன்னிங்ஸ் நல்ல ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ விக்கெட்ஸ் நல்லா எடுத்துருக்காரு. ஒரு மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா வென்யூவில் கூட 3 விக்கெட் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே வந்து இந்த கிரவுண்டில் எடுத்திருந்தார் லாஸ்ட் சீசனில். ஸோ ஃபஸ்ட் பவுலிங்னா உங்களுக்கு நட்ராஜன், செகண்ட் பவுலிங்னா முகேஷ் குமார். 2 பிளேயர்ஸுமே 4 ஓவர்ஸ் போட போகிறாங்க. அதாவது டெத்தில் போட போகிறாங்க, அதுவும் முக்கியம். இவர் பார்த்திங்க அப்படின்னா 16வது ஓவர் மட்டும்தான் போடுவார். மிச்சம் 3 ஓவர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்க் நட்ராஜன் தான் பவுல் பண்ண போகிறாங்க. அதில் 2 ஓவர் வந்து நட்ராஜன் பவுல் பண்ணுவார். ஸோ ஃபஸ்ட் பவுலிங் வந்து உங்களுக்கு நட்டுவும், செகண்ட் பவுலிங் முகேஷ் டீம் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பெஞ்ச் பிளேயர்ஸில் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த பிளேயர்ஸ் வந்து ஆட போகிறாங்க அப்படின்ட்டு. இப்போதைக்கு பாசிபிளி பார்த்திங்க அப்படின்னா மோஹித் சர்மா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடியே. ஸோ வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. மற்றபடி துஷ்மந்த சமீரெல்லாம் வாய்ப்பே இல்லை, எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா பிளேயர்ஸோட பேட்டில் ஃப்ரான்ஸ் மெக்காருக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. போரலுக்கும் பேட்டில் இல்லை. டுப்ளசியை மிச்சில் மார்ஷ் வந்து 2 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. கேஎல் ராகுல ஷபாஷ் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ஸோ அதுக்கடுத்தபடியாக கருண் நாயருக்கு பேட்டில் இல்லை. ஸ்டப்ஸை பிஷ்னாய் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. இப்போது ஸோ டெல்லி கேபிட்டல்ஸில் ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்லாம் யார் இருக்கா? ஃபஸ்ட் லோ பர்சன்டேஜ் தான் பார்ப்போம். இந்த மேட்ச் வந்து ஹை பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃப்ரான்ஸ் மெக்காருக்கு வந்து 55% தான், மிடில் தான். பட் இருந்தாலும் பிக் பண்ணிக்கலாம் ஹை பர்சன்டேஜில். அண்டு டுப்ளசி, கேஎல் ராகுல், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் கூட ஓரளவுக்கு ஹை பர்சன்டேஜ் தான். ஸோ அக்ஷர் பட்டேல், ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஸ்டார்க்கு,
குல்தீப் யாதவ். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 பிளேயர்ஸ் வந்து இந்த மேட்ச்க்கு ஹை பர்சன்டேஜில் இருக்காங்க. ஸோ இந்த 6 பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இதிலேருந்து யார் வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த மேட்ச்க்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரான்ஸ் மெக்கார்க் கொஞ்சம் ஸ்லைட்லி இன் அண்ட் அவுட்டாக நீங்கள் 50-50 ஆப்ஷனில் பிக் பண்ணிக்கலாம் உங்களோட ஜிஎல் டீமில். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனலி மிச்சல் ஸ்டார்க்கை 2ஆவதாக போல் பண்ணும்போது ப்ரிஃபர் பண்ணுவேன். இன் அண்ட் அவுட்டாக பிக் பண்ணுங்கள். லாஸ்ட் சீசனுமே இவர் கேகேஆருக்காக பார்த்திங்க அப்படின்னா பவுலிங் போடலை. ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூ கேம்ஸ் இவருக்கு நல்லாவே போகலை. 60 ரன் 70 ரன்லாம் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ 68 ரன்லாம் கொடுத்தார் ஒரு மேட்ச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இவர் வந்து இம்பேக்ட் கொடுக்கறதில்ல. லேட்டர் ஆஃப் தி மேட்சஸ் போக 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 அடாப்ட் ஆகி எக்ஸ்ட்ரானரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாரு. ஸோ ஸ்டார்க் அண்ட் ஃப்ரான்சர் மெக்கார்க் இந்த 2 ஆஸ்திரேலியன்ஸ் கிட்ட நீங்கள் ரிஸ்க் எடுத்துக்கலாம். அடுத்ததாக லோ பர்சன்டேஜ் பிக். ஸோ ஃபஸ்ட்டு அபிஷேக் போரல், 2வது பார்த்திங்க அப்படின்னா கருண் நாயர், ஸோ 3வது அசுதோஷ் சர்மா, 4வது பார்த்திங்க அப்படின்னா நட்ராஜன், ஸோ 5வது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாம் வந்து முகேஷ் குமார் அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 5 பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம யார்கிட்டலாம் ரிஸ்க்காக பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீமில் பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நான் வந்து உங்களுக்கு முகேஷ் குமார் வந்து சொல்லுவேன். 2வது ப்ரையாரிட்டி பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் போரல். இந்த 2 பிளேயர்ஸ்க்குமே உங்களோட ஃபேண்டசி டீமில் மஸ்ட்டாக இடம் கொடுங்க. ஸோ 3rd ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேஸ்னா அசுதோஷ்டையும் ஃபஸ்ட் பேட்டிங்னா கருண் நாயர் டீம் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேஃப் சிவிசி யார் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்குன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அக்ஷர் பட்டேல் அண்டு மிச்சல் ஸ்டார்க் தான் இருக்காங்க இப்போதைக்கு. ஃபேஃப் டுப்ளஸியும் அந்த லிஸ்ட்டில் இருக்கார். ரிஸ்கி சிவிசி யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். குல்தீப் யாதவ் வந்து உங்களுக்கு ஒரு ரிஸ்கி சிவிசியாக இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நான் பர்சனலி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டப்ஸு ப்ரிஃபர் பண்ணுவேன். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் மேட்ச் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக போகும். பட் ரிசல்ட் வந்து செகண்ட் பேட்டிங் டீமுக்கு ஃபேவராக இல்லாட்டாலும் ஸ்டப்ஸோட இன்னிங்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இப்போது எல்எஸ்ஜியோட ஒரு பாசிபிள் 11 வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐடன் மார்க்ரம் அண்ட் மிச்சல் மாஸ். ஸோ இது வந்து ஹேங்கர் கேக்கர் அப்படின்னு ஒரு பிளேயர், யங்ஸ்டரோட இமேஜ் சேஞ்ச் ஆகிருக்கு, சாரி. ஸோ அதுக்கடுத்தபடி நிக்கோலஸ் பூரன் அவங்களோட ஃபாரின் யூனிட் பாருங்கள் டாப் 3ல் வந்துட்டாங்க. ஸோ ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அதுக்கடுத்தபடி ஷபாஷ் அகமது, அப்துல் சமத் இம்பாக்ட் பிளேயர், ஆகாஷ் சிங், ரவி பிஷ்னாய், மணிமாரன் சித்தார்த், அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா பிரின்ஸ் யாதவ். ஸோ லாஸ்ட் சீசன் ஸ்லைட்லி நல்லா போல் பண்ணியிருந்தார். ஸோ ஹைட் ஆல் பவுலர். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுலிங் யூனிட் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் டீம்ஸையும் பேட்டிங் யூனிட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரினர்ஸையும் வச்சு போகக்கூடிய ஒரு டீமாக இந்த சீசனில் தெரிய வராங்க. இது வரைக்கும் இருந்ததில் எல்எஸ்ஜியோட டீம் இந்த சீசன் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. உங்களில் நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட என்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸில் மணிமாரன் சித்தார்த்து, அடுத்ததாக ரவி பிஷ்னாய், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆகாஷ் சிங் வந்து போல் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஷபாஷ் அகமது, ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பிரின்ஸ் யாதவ். இந்த 5 பவுலர்ஸில் ஷபாஸ் 2 ஓவர்ஸ், மார்க்ரம் 2 ஓவர்ஸ்னு சொல்லி ஷேர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குதுங்கிறது தெரிய வருது. நியூ பால் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் டீமில் மணிமாரன் சித்தார்த் வந்து ஒரு எண்டுலேயும், ஸோ பவுலர்ஸே இல்லை, அதான் வந்து உண்மை. ஆகாஷ் சிங் இந்த 2 பவுலர்ஸ் வந்து நியூ பால் போல் பண்ண போகிறாங்க. மிட் ஓவர்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே பிஷ்னாய், ஷபாஸ், அடுத்து தான் மார்க்ரம் போல் பண்ண போகிறாங்க. டெத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிரின்ஸ் யாதவ் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆகாஷ் சிங் 2 ஓவர்ஸ் போல் பண்ணலாம். இன்கேஸ் லைட்லி அன்பிரடிக்டபிளி பிஷ்னாயை கூட டெத்தில் கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. பிளேயர் ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜில் டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐடன் மார்க்ரம் 83%. ஸ்டாட்ஸ் கொஞ்சம் இன் அண்ட் அவுட்டாக தான் இருக்குது. ஆப்போசிட் டீமில் போல் பண்ணக்கூடிய ஸ்டார்க்காக இருக்கட்டும், அட் த சேம் டைம் முகேஷ் குமாராக இருக்கட்டும், இவங்களை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு அகென்ஸ்டாக இவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காரு. ஸோ அக்ஷர் பட்டேல் மேபி நியூ பால் போல் பண்ண போகிறாரு 3rd ஓவர் 4th ஓவர் அப்படின்னா ஐடன் மார்க்ரம்ட்டு இருந்து ஒரு ஃப்ளாப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் பவுலிங் பண்ணலாம். இப்போ லாஸ்ட்டு மேட்ச்சில் மும்பை கேமில் எப்படி வில் ஜாக்ஸ் வந்து பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுத்து போல்ட் எடுத்து ட்ரீம் டீமில் வந்திருந்தாரோ அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். 83%க்கு ஒருத்தான்னு கேட்டால் எஸ், சேஃபான பிக்காக நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக லாஸ்ட் சீசன் வரைக்கும் டெல்லியில் ப்ளே பண்ணிகிட்டு இருந்த மிச்சல் மார்ஷ் இப்போ வந்து இங்கே ப்ளே பண்ண போகிறாரு. 88% வந்து 68% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பவுலிங் பண்ணி செகண்ட் பேட் பண்ணியில் சிஆர்விசி மஸ்டாக கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய இன்ஜுரியிலேருந்து ஒரு 3 to 4 months இன்ஜுரிக்கு அப்புறம் உள்ளே வராரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா நிக்கோலஸ் பூரன்.
ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர், ஹை எக்ஸ்பென்சிவ் பிளேயர், ரெண்டாவதாக பிளேயர் பிக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரிஷப் பண்ட், அதுக்கு அடுத்தபடியாக 22 கோடி நினைக்கிறேன் பூரானுக்கு போட்டு தக்க வச்சுருந்தாங்க. ஸோ போத் இன்னிங்ஸுமே பூரான் பிக் பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்டிங்கில் நீங்கள் சிவிசி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வீக்னஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட் டீமில் யாரும் இல்லை, ஸ்டப்ஸ் மட்டும்தான் போல் பண்ணுவார். பட் ஸ்டப்ஸோட போலிங்கை கொஞ்சம் நல்லா ஆடுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ரிஷப் பண்ட் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். 88%. அங்கே எப்படி கேஎல் ராகுல் வந்து கிட்டத்தட்ட எல்எஸ்ஜி ரிலீஸ் பண்ணாங்களோ, பட் ரிஷப் பண்ட் அந்தளவுக்குலாம் வந்துட்டு பண்ணல. ஸோ போன இயர் பார்த்திங்க அப்படின்னா எல்எஸ்ஜியோட மேனேஜ்மெண்ட் மொத்தமாகவே ராகுலை ப்ளேம் பண்ணி ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி போகி தான் அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு கூட நம்ம ராகுல் ரிவெஞ்ச் கொடுப்பாருன்னு யோசிக்கலாம். பட் பண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஹோம் டீம், அவர் டெல்லியை சேர்ந்த பிளேயர். ஸோ லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸாக டெல்லிக்காக ஆடிட்டு இருந்தார். இந்த சீசன் அவங்களை விட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். இந்த கிரௌண்டில் 37 ஆவரேஜ் வச்சிருக்காரு. நல்ல பிக்காக இருப்பார். உங்களுக்கு சிவிசிக்கு ஒருத்தான்னு கேட்டால் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணல சிவிசிக்கு மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆயுஷ் பதோனி சேஸில் ரேராக போங்க. ஸோ டேவிட் மில்லரும் சேஸில் நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வென்யூவில் பெரிய ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை. செகண்ட் பேட்டிங்கில் மில்லருக்கு T20ஸில் அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் குவாலிட்டியாக ஆடுவார். கண்டிப்பாக பேட்டிங் வரும், இவருக்கு பேட்டிங் வராமல் இருக்காது. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் போகாதீங்க. 54% பிக் பண்ணியிருக்காங்க. மஸ்ட்டாக சேஸில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ஷபாஸ். ஸோ ஷபாஸ் பொறுத்த வரைக்கும் இவரும் எஃபெக்டிவாக தான் இருப்பார். ஆப்போனண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் கொண்டு வராங்க. ஸோ ஷபாஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 கேம்ஸ் லாஸ்ட் இயர்ஸ் கூட பார்த்திங்க அப்படின்னா SRHக்காக நல்ல டீசெண்டான பேட்டிங் நாக்ஸ் வந்து ஆடி இருந்தார். குவாலிட்டியான பவுலிங், டைட் ஏரியாஸில் பவுல் பண்ணுறது, குறிப்பாக அந்த பவர் பிளே முடிஞ்ச 7th ஓவரில் விக்கெட் எடுப்பார். ஸோ அந்த ஓவர் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேஃப் ஓவர். மொத்தம் 20 ஓவர்லேயே பவர் பிளே முடிஞ்ச அந்த 7வது ஓவர் தான் சேஃப் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் இவர் வந்து விக்கெட் எடுக்கக்கூடிய அளவுக்கான எபிலிட்டி இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். குறிப்பாக ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணையில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அப்துல் சமத், அங்கே எப்படி அசுதோஷ் சர்மாவோ அதே மாதிரி தான் இங்கே அப்துல் சமத் செகண்டாக பேட் பண்ணும்போது மட்டும் உங்கள் ஃபேண்டசி டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆகாஷ் சிங் சிஎஸ்கேல லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்திங்க அப்படின்னா சம்மோஸ் போல் பண்ணியிருந்தார். ஸோ ஓவரால் பார்க்கையில் 7 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. எர்லி ஸ்விங் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குது. சிஎஸ்கேக்காண்டி ஒரு மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருந்தார் ஃபஸ்ட் பவுலிங்கில். ஸோ ஃபஸ்ட்டாக போல் பண்ணும்போது பிக் பண்ணுங்கள். நியூ பால் பவுலர்ஸ் வந்து எப்போவுமே செகண்ட் இன்னிங்ஸ் இம்பார்ட்டங்கிறத அந்த கிரவுண்டில் மேலே வந்து நம்ம ரீட் பண்ணியிருந்தோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்காக போனீங்கன்னா நீங்கள் செகண்ட் பவுலிங் பிக் பண்ணலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி இனிஷியல் ஸ்விங்கு 2-3 ஓவர்ஸ்க்கு இருக்கும். பட் கண்டிப்பாக ஸ்விங் பண்ணுவார். டெத்தில் நிறைய யாக்கர்ஸ் போல் பண்ணுறாரு. ஃபஸ்ட் பவுலிங் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு பிஸ்னாய் ஒரு ஈவனான விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. நம்பர்ஸ் வந்து பெருசாக 3 விக்கெட் 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இல்லை. 2 விக்கெட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெத்தில் போல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸுக்கு ரீசனுக்காக கூட ஒரு விக்கெட் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாமே தவிர்த்து ஆஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் போத் இன்னிங்ஸுமே. நெக்ஸ்ட்டு மணிமாறன் சித்தார்த்து, உங்களுக்கு செகண்டாக போல் பண்ண போகிறாங்க எல்எஸ்ஜி அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவ் பிக்காக இருப்பார். நல்ல ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் ஹார்ட் லென்த் வைப்பார். டிஎன்பியில் இந்த வருஷம் இவர் நினச்ச மாதிரி போகலை. பட் ஐபிஎல்ஸில் லாஸ்ட் சீசனில் விராட் கோலியோட விக்கெட்டை ஃபஸ்ட் டைம் வந்து இவர் மெய்டன் விக்கெட்டாக எடுத்திருந்தார். ஸோ இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் எந்த அளவுக்கு கொண்டு போகிறார் அப்படின்ட்டு. செகண்ட் பவுலிங் வந்து ஒரு சூப்பரான பிக்காக இருப்பாருங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு பிரின்ஸ் யாதவ். ஸோ பிரின்ஸ் யாதவ் பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுலிங்கில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஷார்ட் பால்ஸ் வந்து போல் பண்ணுவார். இந்த கிரவுண்டில் ஷார்ட் பால்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் ஆகிரும் அப்படின்னு தெரிஞ்சாலுமே ஸோ ரேராக போகிறவங்க ஜிஎல்ல ஒரு 50-50 ஆப்ஷன் கூட வேண்டாம். ஒரு 10 டீம் மேக் பண்ணிங்கன்னா 3 டீமில் மட்டும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ பெஞ்ச் பிளேயர்ஸ் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் மோஸ்ட் ப்ராபப்ளி யாரும் வரமாட்டாங்க. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா 11 இருக்குது. ஆகாஷ் தீப்புக்கு இன்ஜுரி, ஷர்துல் தாக்கூர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். பிரின்ஸ் யாதவுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக ஷர்துல் வந்து 11ல் ஆட போகிறாரு அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஷர்துல் தாக்கூர் இருந்தாருன்னா மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். டீசென்ட் பேட்டிங் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா டீசெண்டாக 2 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஐபிஎல் ஸ்டாட்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸுமே ஷர்துல் பிக் பண்ணிக்கலாம். செகண்டாக போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஷர்துலுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் ஐடன் மார்க்ரம, அக்ஷர் நான் மேலே சொன்னது தான் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் வீக்னஸ். 2 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ஸ்டார்க் ஒரு முறை, முகேஷ் ஒரு முறை, குல்தீப் ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காரு. பூரன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா குல்தீப் 4 முறை, ஸ்டார்க் 3 முறை, முகேஷ் 2 முறை. லாஸ்ட் சீசன்லேயே குல்தீப் தான் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ மிச்சல் மாஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்க்கு, குல்தீப், நட்ராஜன் பெருசாக வீக்னஸ் எதுவும் இல்லை. ஸ்டார்க்கு அகேன்ஸ்டாக மட்டும் டக் அவுட் ஆகிருக்காரு.
ரிஷப் பண்ட்டுக்கு பேட்டில் இருக்காது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் மில்லர் பொறுத்த வரைக்கும் முகேஷ் 2, குல்தீப் 2, நட்ராஜன் 1, ஷபாஷ் ஸ்டார்க் 1, ஆயுஷ் பதோனி ஸ்டப்ஸ் 1. ஸோ இந்த மாதிரி விக்கெட் எடுத்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குல்தீப் யாதவோட நேம் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு. ஸோ மஸ்டாக குல்தீப்பை நீங்கள் உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஹை பர்சன்டேஜில் யாரை ஸ்கிப் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எய்டன் மார்க்ரம் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிச்சல் மார்ஸ், நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட்டு. ஸோ 54% இருக்கக்கூடிய மில்லரையும் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ பவுலிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா யாருமே இல்லை, ரவி பிஷ்னாயை மட்டும்தான் பிக் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து எல்எஸ்ஜியோட ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் ஒரு 6 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த 6 பிளேயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நாம் கிட்டத்தட்ட ஒரு 2 பிளேயர்ஸ் கிட்ட ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அதில் யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் எந்தெந்த இன்னிங்ஸ் கொடுக்கலாம்னா ஃபஸ்ட்டாக பேட் பண்ண போகிறாங்கன்னா மில்லரை இன்னொட்டை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக செகண்டாக பவுல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் பிஷ்னாயை உங்கள் டீமில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். இந்த 2 பிளேயர்ஸ்ட்டு நான் வந்து ரிஸ்க் எடுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா மார்ஷ் வந்து சம்மோஸ் பவுல் பண்ணலாம் இன்கேஸ். ஸோ எய்டன் மார்க்ரமும் பவுல் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பூரான் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பிக்காக இருப்பார். பண்ட்டுக்கு டபுள் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக இந்த 2 பிளேயர்ஸ் வந்து இவங்க பிஷ்னாய் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா மில்லர் வந்து ஸ்லைட்லி இந்த மற்ற பிளேஸ் கூட கம்பேர் பண்ணல கொஞ்சம் ஸ்டாட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அந்த வகையில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லோ பர்சன்டேஜ் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆயுஷ் பதோனி, ஷபாஷ் அகமது, அப்துல் சமாத், ஆகாஷ் சிங். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக சித்தார்த், பிரின்ஸ் யாதவ்னு சொல்லி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் யூனிட் தான் இருக்குது. ஸோ இதில் யாருக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னா செகண்ட் பேட்டிங் அப்படின்னா நீங்கள் பதோனிக்கு ஸ்லைட்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், கேச்சிங் பாயிண்ட்ஸும் கிடைக்கும். ஷபாஷ் அகமது நீங்கள் 2 இன்னிங்ஸுமே வந்து கோல்டனாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக சித்தார்த் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போது பேஸ் டீம் நம்ம வந்து எப்படி பேஸ் டீம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் பார்த்துடலாம். விக்கெட் கீப்பர்ஸில் பூரன், அடுத்து KL ராகுல், ரிஷப் பண்ட் 3 பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்கோம். ஸோ பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரான்ஸ் மெக்கார்க் அண்டு அடுத்து பார்த்திங்கன்னா டுப்ளசி, மிச்சல் மார்ஸ் பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல், எய்டன் மார்க்ரம் வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஸோ போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிஷ்னாய், முகேஷ் குமார், மிச்சல் ஸ்டார்க் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ கேப்டன் அக்ஷர் சேஃபான ஆப்ஷன். எஸ்எல் போகிறவங்க இதே மாதிரி ஒரு பேட்டர்ன்லேயே நீங்கள் சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். KL ராகுல் விசி, அக்ஷர் கேப்டன்னு எஸ்எல்க்கு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜிஎல் போகிறவங்க சம் ரொட்டேஷனில் போய்க்கலாம். இது வந்து ஃபைனல் டீம் கிடையாது. ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணோம். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு கிராண்ட் லீக் டீம் எப்படி மேக் பண்ணுறதுன்னு ஐடியா இல்லை அப்படின்னா நேராக அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு சொல்லி இருக்கும், அதில் ஃபஸ்ட்டாக ஒரு வீடியோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா இப்போ இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீன்லேயே அந்த வீடியோ வந்து ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஃப்ரீ டைமில் பாருங்கள், ஃபுல்லாக வந்து அனாலிசிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.